இங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வாட்டர் ஃபால்ஸ் ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ. பத்திரம். மக்களே வந்துட்டோம். நம்மால் ஃபுல் ஸ்டாப்பில் வந்ததுக்கு அப்படியே சின்னதா நம்ம மண்டை கழிவுலாம் கழிட்டோம். ரோடு நல்லாவே தான் இருக்கு, குத்த சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மக்களே கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ போயிட்டு இருக்கோங்க. அந்த வழியில போகுது. ஏன்? புரியல. ஆமா ஆமா, நல்லா இருந்திருக்கும். கரெக்டு. நல்ல கார்னர்லாம் வருது மக்கா. நம்ம முறுக்கி ஓட்டணும்னு வைங்க, இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் காணாம போயிடும். நம்ம அழகா ஒரு 60-70 மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா சினிமாட்டிக் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போலங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். ஆஹா மக்களே, வியூஸ பாருங்க மக்களே. இங்க பாருங்க, இங்க பின்னாடி பாருங்க. அப்பா, பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அப்படியே மலை இறங்கி இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படியே சப்பேன்னு இறங்கி கிடக்கு இந்த இடத்துலலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, பாறைலாம் வெட்டி எடுத்திருக்காங்க, பாறையெல்லாம் வெட்டி இருக்காங்க. இங்க இருந்து அந்த வியூ பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா ஏதோ ஒரு இதுல பாக்குற மாதிரி இருக்குங்க. சீரியஸா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ரொம்பலாம் ஹைப்பேத்து விரும்பல, ஆனா யூஸ்வலா நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த இந்த இடத்துலாம் இருக்கு. இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, தெரியுதுங்களா? இந்த தேக்கு சொல்லியிருந்தோம்ல, அங்க சொல்லியிருந்தேன். நல்லா இருக்குங்க, நிஜமா நல்லா இருக்கு. ஆனா ஏர்லி மார்னிங் நம்ம எம்ஜி சொல்லியிருந்தாருன்னா வந்திருக்கலாம். நாங்கள் சடனாக பிளானை போட்டு வந்தது தான். என்ன, அதாவது கிளைமேட் தான் முக்கியம் அப்படின்னு வர்றவங்க, கிளைமேட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க அந்த சீசனில் வரலாம். நாங்கள் ரோட் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணோம், ரோட் ட்ரிப்பாகவே வந்துட்டோம். என்ன ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங்க, இப்படி வந்திருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங், அவ்வளோதான். கர்நாடகா பார்டர் போயிருந்தாங்க. பர்கூர் வந்துட்டு அப்படியே பந்திப்பூர்ல கனெக்ட் ஆகுமாமா, ராகுல் சொன்னாப்புல. நிஜமாலுமே ரோடு நல்லாவே தான் இருக்கு.
குத்தம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரோட் ட்ரிப்பாக வர்றவங்க வாங்க, நான் சீசனில் தான் வருவேன் இருக்கிறவங்க சீசனில் வாங்க, நோ ப்ராப்ளம். சூப்பராக இருக்குங்க, எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க. ரோட் ட்ரிப்பாக வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம். என்ன நாங்கள் வந்து ஒரு இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. 12 மணி 12:15 பக்கம் வந்துருக்குறோம். ஃபுல்லாக காடு தான், மொட்டை காடு. அதாவது அப்படியே காடாக சுற்றி போகிறோம். என்ன காட்டிருக்கு? ராமாபுரம். ராமாபுரம் 63 கிலோமீட்டர் காட்டி இருக்கு. ராமாபுரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நிஜமா வந்து ரோடு சூப்பராக இருக்குங்க. அதாவது அங்கே லைட்டாக அங்கங்கே தான் குட்டி குட்டியாக பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது. ரோடு நீட்டாக தான் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி நிறைய வெஹிக்கிள்ஸ் ட்ராவல் பண்ணல போல் இந்த ஏரியாவில். நிறைய கூட்ஸ் வண்டி தான். நான் இப்போதைக்கு எல்லாமே நிறைய கூட்ஸ் வண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வழியில் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா எனக்குமே ஒன்றுமே தெரியாது, எங்கே போய் கனெக்ட் ஆகுது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நம்ம எம்ஜி கோபால் சொன்னார், வந்துட்டோம். நம்ம எம்ஜி கோபால் சொன்னார், அப்படியே வந்துட்டோம். சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை எனக்கு. சுத்தமாக 0% ஒரு ஐடியாவும் இல்லை. அழகா வந்தாச்சு, எந்த பிளானிங்குமே இல்லை, நீட்டாக வந்துட்டோம். அவருக்கு மேபி அவருக்கு வந்துட்டு இந்த சைடு ஏதோ தோட்டம்லாம் இருக்கிற மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சுற்றி காட்டுறேன் வாடா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி போகக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. சரின்னு வந்துட்டோங்க. எந்த ஒரு பிளானும் எதுவுமே இல்லை, பாட்டில் வந்துட்டோம். இந்த மாதிரி மணலாக இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் கவனமாக சுதாகமாக வரணும். ஐயோயோ, பேட்டரி சுத்தமாக இல்லைங்க. பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். %20 வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், 20% வந்துருச்சு. நான் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதான் முக்கியமான கண்டென்ட் எடுக்க வேண்டிய டைமில் வந்துட்டு எனக்கு இப்படி ஆப் படிக்குதுங்க. என்ன பண்ணுறது? கடவுளே, கண்டென்ட்டே இப்போதான் எடுத்துட்டு இருக்கேன், இப்போ வந்து பேட்டரி இல்லை அப்படிங்குது. என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்க. சரி காய்ஸ், நான் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே எடுக்கணும்னாலும் அந்த ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதில் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் உங்களுக்கு ஆங்கிள் சரியாக வரல, நான் எடுத்து உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. அதனால் நான் இதுலேயே கண்டினியூ பண்ணுறேன். என்ன கொஞ்சம் லேட்டாக சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு அப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. மக்களே, இப்படிதான் சொன்னேன், இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். மைக் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய ரெக்கார்டிங் பிளானு இந்த சாம்சங்கில். என்ன ஒரே பிரச்சனைனா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணலையா ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுதாங்க ஒரே ஒரு பிரச்சனை. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 65% வந்து இருக்குது பேட்டரி பெர்சன்டேஜ். மேபி மாறலாம். குரங்குங்க, குரங்கு பார்த்தீங்களா? குரங்கு பட் வி ஆர் இன் ராங் டைம். சரியான நேரத்தில் நம்ம வரலன்னு சொல்லுவேன். It's around 12:30 guys. It's around 12:30. The climates are not good. I don't think so it was a right time to visit this road.
ஐ டோன்ட் ஃபீல். இந்த ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுங்க, அதனால அதை சார்ஜ் போட்டேன். என்னன்னே தெரில, அந்த ஃபோனையும் சார்ஜ் போட்டேன், சார்ஜ் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஃபோன் எடுத்துட்டேன். இந்த ஃபோன்லேயும் 60% தான் இருக்கு. எதுவும் ரொம்ப நேரம் நீடிக்காதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் சொல்ல போனா ஒரு அரை மணி நேரம் தாக்கு பிடிக்குங்க, அவ்வளோதான். மேலே வந்துட்டோம், சாலக்கரைன்னு சொல்லிட்டு காட்டுது, 21 கிலோமீட்டர்ஸ். ஏன் டியூட், என்னத்த கேட்குற? ஆ இரு. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வாட்டர் ஃபால்ஸ் ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ. பத்திர 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 அச்சோ விழுந்துட்டாங்க. அடிபட்டுருச்சாங்களா? அடி ஏதாவது பட்டுங்களா? ஐயோ, தம்பி தான் அப்படியே உருண்டுட்டாப்புல, ஒன்றும் ஆகலைங்களா? எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் குட். லெட்ஸ் கோ, ராக் அண்ட் ரோல். ஆங்கிள் மாறிச்சான்னு தெரியல. ஏய், செகண்ட் கியர்ல வச்சுக்கோ. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்கோங்க. வாட்டர் ஃபால்ஸ் இந்த வழி தான் சொன்னாங்க. ஏதோ குளம் இருக்குங்க இங்க, இந்த குளம் தெரியுதுங்களா? பியூட்டிஃபுல். வெயிலா இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பாய் பாய். பியூட்டிஃபுல் பிளேஸ் கைஸ். ட்ரைபல் வெல்ஃபேர், அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ன்னு நினைக்கிறேங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர், ஆமாங்க, ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்க, யானை வரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க, நம்ம பார்த்து தான் போகணும். பெருசா அவேர்னஸ் இல்லை இந்த ஏரியா பற்றி. வந்துட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா, சரி பார்த்து போ முன்னாடி. கண்டிப்பா, வாட் எவர் ஹேப்பன், பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ரூட்ல போயிருக்கேன்னா போயிருக்கேன், ஆனா எப்படி சொல்றது, வேற ஊரு, எங்களுக்கு கோத்தகிரி சைடுல நல்லாதான் இருக்கு. நீ பர்லிக்காடு போயிருக்கியா? அந்த ஏரியா ரோடு மாதிரி இருக்கு, சரியான
காடு தான் நினைக்கிறேன். கைஸ், நீங்க யாராச்சும் வரலிக்காடு போயிருக்கீங்களா? அந்த பில்லூர் டேம், இந்த இந்த காரமடை வழியா போவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வழியில் யாராச்சும் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா அந்த ரோடும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். எனக்கு அங்கேருந்து வரும்போது கூட பெருசாக தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் வைப் கொடுக்குது இந்த குட்டி ரோட்டில். யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஊப்ஸ். இந்த பையனை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் டயர் தட்டி விளாண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஆமாங்க, யாரெல்லாம் டயர் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த டயரில் வந்துட்டு கம்பி மாதிரி போட்டு அந்த டயர் இருக்கும். அந்த டயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்துட்டு ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. அது எங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி. அதை தட்டி விட்டுட்டே இருப்போம், போயிட்டே இருக்கும். டயர் பின்னாடியே ஓடுவோம், தட்டி விட்டே இருப்போம். அண்ட் ஏதாச்சும் ஆங்கிள் மாற்றுற மாதிரினா அந்த குச்சியிலேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கம்பி மாதிரி போட்டு வளைச்சி விட்டுவாங்க. கொக்கி மாதிரி போட்டு வச்சுப்போங்க. நான் வந்து கொக்கி மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கேன், கொக்கியில் வெறும் கட்டையாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது உங்களுக்கு, வெறும் கட்டையாக தான் இருக்கும். அதை வந்து அந்த சைட்லேயே வந்து ஆல்ட்ரு பண்ணிப்போம். சைட்லனா ஆங்கிள் மாற்றும் போது சைடில் அப்படியே பிரேக் பிடிச்ச மாதிரி தேய்ச்சி அப்படியே ஆங்கிள் மாற்றுறது. ரன்னிங்லேயே நாங்களும் ஓடிட்டுருப்போம், டயரும் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே பண்ணுவோம் நாங்கள். மாதிரி ஜாலியாக இருக்கும். சின்ன வயசு எல்லாம் ஒரு காலம் இந்த மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. பை பாய். பாய். அதாவதுங்க, வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு இந்த ரோட்டில் வந்தோம். பட் வழி மாறிட்டோங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டேங்க் இருக்கான், அந்த டேங்க் வழியில் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப் ரோட் பண்ணுறோம். டயர் பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. கைண்ட் ஆஃப் வாட்டர் டேங்க் ஓட்டின மாதிரினா அந்த ரோடு தான். அப்புறம் இங்கே ஒரு ரோடு காட்டுது. தம்பி, இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி எப்படிப்பா? இந்த வழியா? இந்த கீழ் வழி? ஓகே, தேங்க்யூ. அப்போ மோனே, வாட்டர் டாஸ்க் கைஸ், இழுக்குது. கவனமாக தாங்க போகணும். ஆனால் எனக்கு நிஜமாவே எங்கள் ஊர் சைடுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இவ்வளோ தூரம் வந்து இப்போ தான் வண்டியில் ஃபேனோட சவுண்டே கேட்குறேன்.
என்னடா சொன்னாங்க? ஒரு அம்மா வராங்க, நான் கேளு. ஆமா ஆமா, ஆனா நடந்து போகணுன்ற மாதிரி சொன்னாப்புலடா. மக்களே, சிம்பிள் மக்களே, வந்துட்டோம். அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமாமா. அது நடந்து போய்க்கலாம். இப்போ நம்ம கூடயே ஒருத்தர் வந்தார் இந்த பக்கத்தில் இருந்து. அவர் அப்படியே கூப்பிட்டுட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம், வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ கீழே நின்றுருக்காரு, பார்க்குறேன்னாரு. பார்ப்போம் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இது வரைக்கும் போதும் கைஸ், நான் வீடியோ வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? மக்களே, காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வழி பார்க்குறீங்களா? ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம். வழி மட்டும் பாருங்கள், அப்படியே டென்ஸ் இறக்கமாக இருக்குது. மேலே பார்த்து போடா. என்னடா இதுக்கு மேலாம் விளாக எடுக்க முடியாது ரோய், நான் கீழே போய் எடுத்துக்கிறேன். யானசாணி காய்ஸ், யானசாணி காய்ஸ், இதெல்லாம் யானசாணி காய்ஸ். சும்மாண்ணா பார்க்க வேண்டியதான். ஆஹா, சரி வந்தா பார்த்துக்கலாம், விடுங்க மக்கா. வியூஸை பாருங்க மக்கா. மக்களே, வந்துட்டோம். அப்படியே நம்மால் குளிஸ்டாப்பில் அப்படியே வந்ததுக்கு அப்படியே சின்னதாக நம்மளும் மண்டையை கழுவிட்டோம், மூஞ்சியெல்லாம் கழுவிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போதான் இங்கே அதுக்கப்புறம் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு மண்டையெல்லாம் அப்படியே தங்கினது மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வேறு எங்கேயும் ஸ்பாட் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. சரி, அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன். அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். சரி மக்களே, வாங்க அப்படியே போகலாம். நம்ம அப்படியே